நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ குமார் வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட எனக்கு அரிசியை தான் பிடிச்சிருக்கு, அரிசியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னுவாங்க. முத்துவேல் ஷாக் ஆகுறாங்க. டே குமார் என்னென்ன சொல்லிட்டு இருக்கேன்னுவாங்க. ஆமாம் பெரியப்பா, அரிசி இந்த வீட்டுக்கு என்னுடைய பொண்டாட்டியா வந்துட்டா, அது இல்லாத அரிசியை வந்து இப்போதான் எனக்கு போக போக பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்றாங்க. அவ கூட நான் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன், என்னையும் அரிசியும் நீங்க தான் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு வாங்க. டேய் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அப்பா கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. நான் எதுவும் லூசு மாதிரி பேசலப்பா, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையிலே வந்து அரிசியை ரொம்பவே பிடிச்சிருக்குன்றாங்க. அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல, அரிசி எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, அரசியெல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டேன், நாங்கள் பார்த்துக்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு வாங்க. கண்டிப்பாக நான் அரசியை கல்யாணம் பண்ணிப்பேன், என்னுடைய மனசில் அரிசி மட்டும்தான் இருக்கா, நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலையும் நீங்கள் பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே சக்தி என்னடா இது அப்படின்றாங்க. அண்ணன் நான் பேசுகிறேன், ஏன் இப்படி பேசுகிறான்னு எனக்கும் புரியல, நான் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்ற மாதிரி சக்திவேல் சமாளிக்கிறாங்க. இங்கே குமார் கிட்ட பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் குமார் என்னதான் சொன்னாலுமே எனக்கு அரிசி தான் வேணும்னு பிடிவாதமாக இருக்காங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு சுகன்யா போய் மறுபடியுமே வந்து அரசு கிட்ட உனக்கு குமார் பிடிக்குதா இல்லையோ, ஆனால் குமாருக்கு ஒன்று பிடிச்சிருக்கானோன்னே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.